श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावद् अध्यायम् 154 श्लोकम्। न चात्रैतद्वारयितुम् ईश्वरेणापि शक्यते यत्र ईश्वर एवाह गीतायाम् अर्जुनं प्रति। నేటి సత్సంగతిలో జ్ఞాని అజ్ఞాని రెండు పేరుకి ప్రారబ్ధ కర్మ అనేది சமமாக வேலை செய்யும். சமமான அவங்கவங்கள பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி ஞானத்துக்கு முயற்சி பண்ணுறவனாகட்டும், ஞானம் அடைஞ்ச ஞானி ஆகட்டும், சாதாரணமாக லோகத்தில் அஜ்ஞானியாக இருக்கிற அஜ்ஞானி ஆகட்டும். அப்படின்னு அந்த பிராரப்த விஷயம் பற்றி சொல்லும்போது, பிராரப்தம் லோகம் ஜகத் மித்யானி அப்படிப்பட்ட ஒரு மித்யாத்வ ஞானம், மித்யாத்வ நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் ஞானிக்கு எப்படி இந்த பிராரப்தம் அவனை தாக்கும் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு பதில் சொல்லும்போது தான் பிராரப்தம் అనేది கூட கர்மத்திலேயே 3 வகை இருக்கு. மறுபடியும் பிராரப்தத்தில் 3 வகை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம் அண்ட் பரேச்சா பிராரப்தம் 3 விதமாக இருக்கேனே அதை பற்றி சொல்லி அதில் ஸ்வேச்சா பிராரப்தம் என்ன అనేది விவரிச்சிருக்காரு. அந்த விஷயம் இன்னும் இப்போது கன்க்ளூட் பண்ண போகிறது. அதுக்கு 3 உதாரணங்களை சொல்லிட்டு எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வைத்தியர் சொன்னதுக்கு பிறகும் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை நம்ம சாப்பிடுறோம், பத்தியம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா இது இச்சா பிராரப்தந்தான். தெரிஞ்சு நம்மளால் நம்ம செஞ்சுக்கிறது. ரெண்டாவது உதாரணம் கொடுத்தது திருடன் அவனுக்கு நல்லா தான் தெரியும், பிடிச்சிக்கிட்டா ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அப்படி தெரிஞ்சு இந்த திருடன் மாதிரி, திருடனா என்ன விதமான ஒரு அக்கிரமம் பண்ணுறவனுக்கு அவனுக்கு தெரியும், இது தப்பு, இது அதர்மம், இதுக்கு தண்டனை வரும், இது பற்றி தெரிஞ்ச அப்படியெல்லாம் தெரிஞ்சு கூட. மூணாவது உதாரணம் முக்கியமாக ராஜாவுடைய பாரிய ராணி கூட ரகசியமான காதல் பண்ணுறது செய்கிறான் ஒருத்தனா, தெரிஞ்ச ராஜா விடுவானா இவனை? அப்படியானே பயம் இல்லாமல் தெரிஞ்சு கூட உயிரே போயிடுமன்னா கூட செய்கிறான். இதுதான் ஜானந்தஹேவ. அப்போ என்னதான் இதில் எப்படி தான் தப்பிச்சுக்க முடியும், வெளியில் வர முடியும்? யார் மேலே குற்றம் சொல்கிறது? இந்த ஸ்வேச்சா பிராரப்தம் அப்படின்னு சொன்னால் அதை ஒன்றும் ஈஸ்வரனால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட இப்படி சொன்னார். அப்படின்னு இந்த 154வது ஸ்லோகத்தில் இது கொஞ்சம் நேற்றுக்கு வேகமாக கடைசியில் பார்த்து முடிச்சிட்டோம். ஈஸ்வரேண அபி, ஈவன்
ஈஸ்வரன் கடவுள் கூட அத்திர இந்த உலகத்திலோ இந்த பிராரப்த விஷயத்திலோ ஏதத் அத்திர ந வாரயித்தும் சக்கியதே இஸ் நாட் கேப்பபிள். ஈஸ்வரன் கூட இந்த இச்சா பிராரப்தத்திலிருந்து நீக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஈஸ்வரன் கூட முடியாத காரியம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்ன எத்தக அப்படின்னு யார் சொன்னாங்க? ஈஸ்வரனே சொன்னார். ஈஸ்வர ஏவ கீதாயாம் அர்ஜுனம் பிரதி ஆஹ. அர்ஜுனன் கிட்ட பகவத்கீதையில் சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மா ஈஸ்வரனே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு అనేది இப்போ 155வது ஸ்லோகத்தில் அந்த ஸ்லோகத்தை அப்படியே கோட் பண்ணுறாரு. கீதா பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் வர 33வது ஸ்லோகம். சரியா? சத்ருஷம் சேஷ்டதே. இது பகவத்கீதை ஸ்லோகமாக இருக்கிறதுனால பகவத்கீதை டியூன்லேயே படிக்கிறோம். சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதிர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. 3வது அத்தியாயத்தில் கர்மயோக விஷயம் பற்றி பேசும்போது பகவான் அங்கே இப்படி சொல்லியிருக்கார். ஞானவான் அபி. எல்லா இங்கே ஞானவானன்னா பிரம்ம ஜானம் அடைஞ்சவனா இல்லை, நல்லா தெரிஞ்சே இதனால் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நஷ்டம் ஏற்படுதுன்னு தெரிஞ்ச அந்த மாதிரி ஞானம் எடுத்துக்கலாம். ஹி நோஸ் வெரி வெல் அபவுட் இதோடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு. இல்லை த மேன் ஆஃப் நாலேஜ்ன்னா வைஸ் மேன் தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி சொல்கிறார் பகவான். ஸ்வஸ்யாக அவனுடைய பிரகிருத்தேகே சத்ருஷம். பிரகிருத்தே அவனுடைய ஸ்வபாவத்துக்கு உள்ளே இருக்கிற வாசனைகளுக்கு தகுந்த மாதிரி. இங்கே பிரகிருத்தேகன்னா அவனுடைய பிராரப்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரின்னு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த பிராரப்தம் அப்படி இதை பற்றி அங்கே பகவானும் கர்மயோகத்தில் கூட பேசலை. ஆனால் இது அடிப்படை அர்த்தம் என்னென்னா பிரகிருதி என்ன இங்கே பிராரப்தம் இம்பேக்ட். அது கூட முக்கியமாக இந்த ஸ்வேச்சா பிராரப்தம் இருக்க பாருங்கோ, இது மேனிஃபெஸ்ட் ஆகும். உள்ளே இருக்கிற பிராரப்தம் அவனுடைய அதுக்கு தகுந்த மாதிரி சேஷ்டத்தை பிரவர்த்திக்கும், அது பண்ண வைக்கும். யாருன்னு பண்ண வைக்கும்? பூதானி எல்லா மனிதர்களையும். இப்படிப்பட்ட பிரகிருதிம் இந்த மாதிரி ஸ்வபாவமாக வாசனாரூபத்தில் இருந்து அது பிரவர்த்திக்க செய்கிற அந்த பிராரப்தம் ஸ்வேச்சா பிராரப்தம் பிரகிருதிம் யாந்தி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. யார் இது நிகிரகம் பண்ணி தடுத்த முடியும்? நிகிரகத்தினை பண்ண முடியுமா? இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட் தான். பண்ண முடியாது அப்படின்னு நிர்ணயம். அது நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்போ எப்படி தான் இது சும்மா ஒரு சைடு பாயிண்ட் இங்கே சொல்லலை. இந்த சப்ரெஸ் பண்ணுறதுக்கோ அப்புறம் ரிப்ரெஷன் பண்ணுறதுக்கோ யாருனாலையும் முடியாது. அது நடக்கும். ஒரு வேளை இது அப்படி தெரியறது நடக்கிறதுன்னு சொன்னால் இது எப்படி இது ஏதாவது இப்போ நமக்கு வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு இப்படி சொல்லிட்டா அது நடந்ததே ஆகும் ஆகும்னு சொன்னால் அப்புறம் பயமாக இருக்கும். பயம்னா அப்போ என்னதான் சார் என்னவே கொஞ்சம் கூட அதுக்கு ஏதாவது வழி இல்லைன்னா
அலர்ட்டாக இரு, இனிமே இப்போ செய்கிற கர்மங்களை ரொம்ப அலர்ட்டாக ஜாகிரதையாக பந்தப்படாமல் வாசனைகள் மறுபடியும் ஏற்படுத்தாமல் செய். அப்படி நீ உன்னுடைய பிரயத்தனம் அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சதில்லை அவனுக்கு ஜாகிரதை இரு. அதனால தான் எந்த அப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் ஏற்படுத்துகிறத பிராரப்தம் நம்மளை தாக்கிறதுக்கு முன்னாடியே இப்போது நல்லா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்த பிராரப்தம் இச்சா பிராரப்தம் ஒன்றும் என்ன தாக்கிறதில்லை. அதனால் இப்போது ஈஸ்வரனுக்கு அடங்கி சரணாகதி பண்ணி நம்மளால் செய்ய முடியாது அப்படி ஏதாவது வந்தாலும் பகவானே எனக்கு தெரியாது இல்லையா, எந்த மாதிரி பிராரப்தம் ஆக்டிவ் ஆகிடுமோ. அதனால குருவினே ஈஸ்வரனே சாஸ்திரத்தினே என்ன ஆனாலும் சரி நானும் இந்த மூடத்தினை விடமாட்டேன், இதுதான் என்னை காப்பாற்றும் ரட்சிக்கும்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு அந்த ஈஸ்வர சரணாகதி இங்கே தான் இந்த காட் எலிமெண்ட் அண்ட் பக்தி இருந்துச்சுன்னா அது நம்மளை தலை வரைக்கும் தலை மேலே நின்று போகிற மாதிரி போகும். இந்த ஜென்மத்திலாவது ஜாகிரதை இருக்கிறது. அதனால இந்த பிராரப்தம் நம்மளை தாக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தினை சமர்த்தனம் பண்ணுறதுக்காக ஆச்சாரியர் வித்யாரண்ய 156வது ஸ்லோகத்தில் 3 உதாரணங்கள் 3 பேர் பற்றி ரொம்ப சிறந்த 3 பேர் பற்றி விவரித்து இந்த ஸ்வேட்சா பிராரப்தத்தினை யாரும் தடுத்த முடியாது, ஈஸ்வரனால் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிச்சு தான் அது நடந்தது ஆகும்னா அதுக்கு உதாரணமாக அவசியம் பாவி பாவானாம் பிரதிகாரோ பவேத்யதி ததா துக்கைர்ன லிப்பேரன் ததா துக்கைர்ன லிப்பேரன் அல நலராமயுதிஷ்டிராக. 3 யுகங்களுக்கு சேர்ந்த 3 சிறந்த மனிதர்களை பற்றி இங்கே உதாரணம் சொல்கிறார். அவசியம் பாவி பாவானாம், அவசியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலோ இப்படி நடந்துதான் ஆகணும், நடந்துருதுன்னா எதி பிரதீகாரக பவேத், அது ஒரு வேளை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அப்போது ததா அந்தந்த விஷயத்தில் அவங்க அது ஏதாவது பண்ணி நடக்காமல் செஞ்சிருக்கணுமே. யார் அது? ஒருத்தர் நல சக்கரவர்த்தி. இந்த நல சக்கரவர்த்தி சத்தியுகத்துக்கு சேர்ந்தவர். அவரோட வாழ்க்கையில் கூட பல துக்கங்கள் கஷ்டங்கள் வருது. நலதமயந்தி கதை. அதே மாதிரி அடுத்த திரேதா யுகத்தில் பகவானுடைய மானுஷ அவதாரமே ராமர். அப்புறம் துவாபர யுகத்தில் நம்ம தர்மராஜன் யுதிஷ்டிரனை பற்றி 3 உதாரணம் கொடுத்தார். சரியா? இவங்க நலதமயந்தி கதை என்ன இப்போ ஞாபகம் இல்லை, நல்லன விஷயம் நிறைய இருக்குது. ராமர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எங்காவது மானு தங்கம்னால செஞ்சதுன்னு தங்கம் மாதிரி இருக்குமா? அந்த மானு பார்த்து சீத்தை கேட்டால் அதுக்கு பின்னாடி ராமரை ஓடி போகலாமா? முடிச்சு கொண்டு வரேன்னு போகலாமா? அப்போது அது மாயா மானன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலையா? ராமர் அப்படியே போனார். அதுக்கப்புறம் துக்கம் அனுபவிக்க வேண்டியது வந்துச்சு இல்லை, பெரிய துக்கம்.
அதே மாதிரி நம்ம யுதிஷ்டிரர், இவருக்கு இந்த ஜூது விளையாடுறதுல அவ்வளோ ஒரு ஆவலை, விருப்பம். அது வேறு இந்த கேம்பிளிங்க. அது ஒரு வாட்டி தோற்றி போனால் கொஞ்சம் போயிடுத்தன்னா சரி போதும், நான் இனிமேல் இந்த கேமோடு அவ்வளோதான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் மறுபடியும் கூப்பிட்ட போய் அங்கே கூட பாருங்க பெரிய தவறு என்ன பண்ணா, துரியோதனனுக்கு பதிலாக சகுனி மாமா விளையாடுறேன்னு அவனை வச்சுக்கிட்டா. ஆக்சுவலி இவங்க 2 பேர் தான் கூப்பிட்டுட்டாங்க, இவங்க 2 பேர் தான் விளையாடுறோம். ஆனால் துரியோதனன் தெளிவாக சகுனி மாமா சொல்லி சகுனி மாமா விளையாட ஆரம்பிச்சிட்டான் துரியோதனுக்கு பதிலாக. சிம்பிளி அதே மாதிரி யுதிஷ்டிரர் கிருஷ்ணன் பக்கத்தில் தான் இருக்கான். கிருஷ்ணன் விளையாட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை ப்ராப்ளமே வந்திருக்காது. பாருங்க ஏன் கேட்கல. ஸோ ஒரு கேம்பிளிங் இந்த ஜூது விளையாடுறதுல நல்ல தர்மராஜனை கூப்பிடுறோம். இது என்ன व्यसனம், அது எதுக்கு அது அடிக்ஷனும், அசல விளையாடலாமா, நாங்கள் வர வேண்டான்னு சொல்ல வேண்டாமா, எதுக்கு போனார். ஒரு நாள் தோற்று போயிட்டா விட்டுட்டு வேண்டிதானே, ஏமாற்றப்பட்டா. அப்பாவது கிருஷ்ணன் விளையாட சொல்லலாமே, அவங்க ஒன்றும் அப்ஜெக்ஷன் சொல்லலை கிருஷ்ணன் விளையாடக்கூடாதுன்னு. சகுனி மாமா விளையாடுறல துரியோதனுக்கு பதிலாக. பாருங்கள் இந்த மாதிரி இவங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இவங்க விஷயத்தில் இவங்க அந்த துக்கத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறதுன்னா அதை தருத்த முடியும்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு தெரியும் ஜூது விளையாடுறது தப்புன்னு தெரிஞ்ச மாதிரி. அப்புறம் அந்த தங்கத்தினால மான் எங்கேயுமே செய்யப்பட்டு இருக்காது, ஸ்கின் எப்படி தங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு ராமருக்கு தெரிஞ்சு, இது ஸ்வேச்சா பிராரப்தம். இதுதானே 3 சொல்லிட்டு இப்படிப்பட்ட பலியமான இந்த பிராரப்தத்துக்கு பரிகாரம் இல்லை అనేది இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அது உதாரணம் எடுத்து சொன்னார். இப்படி சொன்னதுக்கு பிறகு ஓகே, இங்கே ஒரு கேள்வி. சார், ஈஸ்வரனு கூட ஒன்றும் பண்ண முடியாது இந்த பிராரப்த விஷயத்தில் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி உறுதியாக சொல்கிறீங்க. அப்படின்னா காட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்லெஸ், கடவுளுக்கே முடியலை ஈஸ்வரனுக்குன்னா, அப்போது பிராரப்த கர்மத்துக்கு முன்னாடி கடவுள் ஈஸ்வரனுடைய சக்தி குறைஞ்சி போச்சா இல்லையா? த ஸ்டேட்டஸ் ஆஃப் த லார்ட் இஸ் ரெட்யூஸ்டு, அப்படி தானே தெரியறது. இப்போ இது கேட்டால் அங்கே ஈஸ்வரனே சொன்னார் பகவத்கீதையில், கிருஷ்ணர் என்னங்க. அதனால் இது எப்படி கேட்குறதுக்கு சரியாக இல்லையே. அப்போ ஈஸ்வரன்னா சர்வசக்திமான் தானே ஈஸ்வரனா அப்படின்னு கேள்வி வந்தால் அதுக்கு பதில் இங்கே இந்த ஸ்லோகத்தில், நச்சேஸ்வரத்வமீஷஸ்ய ஹீயதே தாவதாயதஹ அவஷ்யம் பாவிதாப்யேஷாம் ஈஸ்வரேணைவ நிர்மிதாம். எப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டானோ அப்படின்னு கேட்டால், இல்லை ஈஸ்வரனுக்கு சக்தி இல்லை, ஈஸ்வரன் குறைச்சி சொன்ன மாதிரி இல்லை, அப்படி அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, அப்படின்னு விவரிக்கிறார் ஆச்சாரியர். ஒரு ஜீவனுடைய பிராரப்தம் எது பேசுகிறோமோ இது அதுக்கு காரணம் 100% அந்த ஜீவன் தான். ஏன்னா அவனு தான் கர்மம் செஞ்சு பண்ணி வச்சுக்கிட்டான் முன்னாடி. அப்போது அதை நடந்து தான் ஆகணும் అనేది கட்டாயம் படுத்தணும். கடவுள் கூட அதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். கடவுளுக்கு இன்டர்ஃபியர் ஆகி அதை நிறுத்த முடிஞ்சால் கூட அப்படி தான் புரிஞ்சுக்கணும். எதனாலன்னா இந்த லா ஆஃப் கர்மனை பகவானும் உருவாக்கிட்டார். நல்ல கவனமாக கேட்கணும் இந்த பாயிண்ட்டு. லா ஆஃப் கர்மா, கர்மோடைய சித்தாந்தம்னு சொல்லலை, கர்மோடைய ஸ்ட்ரக்சர்
கர்ம எப்படி நடக்கும்னா அதுக்கு ஒரு நியத்தி, கர்மவுடைய நியத்தை பகவான் தான் நியமித்தார். ஏன்னா பகவான் தவிர வேறு யாரும் இல்லை, எல்லாத்தையும் பகவான் தானே உருவாக்கினார். ஆனால் கர்மவுடைய சித்தாந்தத்தினை உருவாக்கிட்டார். கர்மனை, லா ஆஃப் கர்மனை சிருஷ்டி பண்ணார், பாலிக்கிறாரு, நடத்த வைக்கிறாரு. ஆனால் அந்த கர்மனை செய்யறதுல இன்வால்வ் ஆகிறதுல ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கு. ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் இருக்கும்போது அது எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு தெரியாமல் பண்ணது அப்படியே இருக்கிறதுனால அது ஒரே வாட்டி இவனுக்கு முடிச்சுக்கிட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு டைம் பத்தாதனால அதெல்லாம் போய் சஞ்சியில் போய் சேர்ந்து அதில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி பிராரப்தமாக வருது. அதனால் இப்போ செஞ்சது யாரோ நான் தான் செஞ்சேன். அப்போ தெரிஞ்சு செஞ்சேன், தெரிஞ்சு தெரியாமல் எது சொன்னாலும் சரி. அதனால தான் நீ எவ்வளோ நாளைக்கு ஜீவனன்னு சொல்லிக்கிட்டு, நீ சரீரம்னு சொல்லிக்கிட்டு பாவத்தோட நான் பண்ணுறேன்னு கர்த்திருவ பாவத்தோடு பண்ணிகிட்டே இருக்கிறியோ, அது உனக்கு அக்கௌண்ட்டு சேர்ந்துட்டே இருக்கும். சரியா? சேர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் இந்த சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டது. என்னது? கர்மத்தினே 3 விதமாக, புருஷார்த்தமா வில் பவர் அనే விதத்தில் நமக்கு ஸ்வேச்சை கொடுக்கப்பட்டிருக்கு, சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? கர்த்திரும் அகர்த்திரும் அந்யதா கர்த்திரும், டு டூ ஆர் நாட் டு டூ ஆர் எல்ஸ் டூ இன் அதர் வே, அந்யதா. இது சாய்ஸ் இல்லை இருக்கு. அதனால இப்படி நீ ஒரு விதமாக புரிஞ்சுக்கணும் கர்ம பற்றி. இல்லை, ஈஸ்வரனே தான் கர்மத்தினை சிருஷ்டி பண்ணார். இந்த சிருஷ்டி மொத்தத்துக்கு அவர் தான் காரணம். அவனுடைய இந்த சிருஷ்டி கிரியேஷன் பகவான் அவருடைய ஒரு வெளியாட்டை லீலை அப்படின்னு எடுக்கும்போது அந்த வெளியாட்டில் இந்த பிராரத்தம் வரது போகிறது எல்லாமே, கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கூட ஒரு பாகம்தான். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த கேம். அப்படி பாவிச்சாவது நீ சும்மா இருக்கலாம். ஆனால் நீ என்ன கேள்வி கேட்குற? இப்போ ஈஸ்வரனுக்கே சக்தி இல்லைன்னு யார் சொன்னாங்க? என்ன விளையாட்டு கேமில் இப்படி நடக்கணும், இது அப்படி தான் நடக்கும். அந்த கேம்ஸுக்கு சில ரூல்ஸ் வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ரூல்ஸு எல்லாருக்கும் அப்ளை ஆகும், விளையாடுற எல்லா டீமுக்கு அப்ளை ஆகும். அந்த மாதிரி தான் இங்கே. ஸோ கடவுளுக்கு அந்த சக்தி இருந்தால் கூட என்ன, அவர் உருவாக்கின இந்த கர்மத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நியத்தினை அவர் பிரேக் பண்ண மாட்டார். ஆல்தோ லார்ட் கேன் remove them, ஆனால் கூட he never breaks the rules which are made by him. அவரே பண்ணது. சரியா? அப்போது என்ன பண்ணணும்? அர்த்தம் என்ன? தட் மீன்ஸ் பிராரப்தத்தினை அனுபவித்து எல்லாத்தையும் காலி பண்ணிக்கோ. நோ ஷார்ட்கட். ஆனால் இது பிராரப்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இப்போ உனக்கு இங்கே வேதாந்தம், ஞானம், விவேகம், வைராக்கியம் இருந்துச்சுன்னா இப்போ மறுபடியும் நீ தயார் பண்ணி கர்த்திருவ பாவத்தினை போக்திருத்துவ பாவத்தினை கிளைம் பண்ணி மறுபடியும் உன்னுடைய சஞ்சித் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப மாட்டே ஆகாமி கர்மரூபமாக. ஆகாமின்னா இந்த பிராரப்தம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது புதுசாக உருவாக்க வச்சுட்டு மறுபடியும் நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம சேர்த்துக்கிறது அது பண்ண மாட்டான் ஞானி. பக்தனு பண்ண மாட்டான். ஏன்னா பக்தனுக்கு ஞானிக்கு அசல் நான் అనేది யாருமே இல்லை, பண்ணுறது எல்லாமே ஈஸ்வரன் தான். அவருடைய விளையாட்டு லீலை தான் நடக்கிறது.
எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் கர்த்தையும் கிடையாது போக்தனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைம் பாஸ் அவனை அப்படி வாழ்ந்திருப்பான். அவனை என்ன செய்கிற அது டியூட்டியாக பண்ணால் கூட அது வந்து கர்ம யோகமாகிறதுனால அது அவனுக்கு இனிமே ஆகாமில் போய் சேராது. அதனால் ஞானம் வரும்போதோ பராபக்தி ஏற்படும் போதோ ஆகாமி உருவாகாது, பிராரப்தம் தீந்தி போயிடும், சஞ்சித்தம் இன்னும் இருக்குது சார். ஒருவேளை இருந்தால் பேங்க்கில் அக்கௌண்ட் கெட்ஸ் டிசால்வ்டு, டிஸ்ட்ராய்டு. இது சாஸ்திரம் உறுதியாக சொல்கிறதுனால அது ஏற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு இங்கே உதாரணம் அந்த ராமரை பற்றி சொல்லும்போது, ராமர் வந்து கடலை தாண்டி போகிறதுக்காக 3 நாள் கடலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு தபஸு பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு. சமுத்திர தேவத்தை நீ வடி விடு, நீ கொஞ்சம் இந்த இடத்துல கேப் விடணும், நாங்கள் நடந்து போகணுமானே, என்ன இத்தனை பேர் போகணும். அதனால் ராமர் 3 நாள் அப்படி பிரார்த்தனை பண்ணி சமுத்திர தேவத்தை நீ வேண்டிக்கிட்டால் கூட சமுத்திர தேவத்தை வருண தேவத்தை பிரத்யட்சமாகலை, ஒன்றும் பதில் கொடுக்கல. அப்போ ராமருக்கு வந்தது பாருங்க கோபம். நானும் இப்படி இவ்வளோ கேட்டுட்ருக்கேன், 3 நாளில் இங்கே சாப்பிடாம உட்காந்துட்டு தபஸு பண்ணுறேன், உனக்கு கொஞ்சம் கூட தய இல்லை, கண்டிக்காமல் இருக்கிறேன், என்ன நினைக்கிறேன், எனக்கு கிட்ட எவ்வளோப்பட்ட அஸ்திரங்கள் இருக்க தெரியுமா. கோபம் வந்துச்சுட்டு ராம பானம் விடுறதுக்கு தயாராகிட்டான். அப்போது ஈஸ்வரன் ராமர் தயாராகிட்டாரோ அப்போ வருண தேவத்தை வந்து பிரத்யட்சமாகி அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் சம்பாஷணை நடக்கிறது, சம்வாதம். என்ன அப்போது பாருங்க, ஈஸ்வரனுக்கே மனுஷ ரூபத்தில் பிறந்த ராமாவதாரம் வருண தேவத்தை சொல்ல வேண்டியது இருக்கு. பகவானே, சர்வத்தனை உருவாக்குனது நீங்கள் தான், நாங்கள் எல்லாரும் ஜடம் பேசிக்கல்லி, ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு சைத்தன்யம் கொடுத்துட்டு எங்களை எல்லாருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுட்டு இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நியமித்து வச்சுட்டிங்க. இப்போ நீங்கள் வச்சு கொடுத்த அந்த ரூல்ஸுன்னே எப்படி நீங்கள் இப்படி நாங்கள் வைலேட் பண்ண முடியுமா? நீங்கள் வைலேட் பண்ணுங்கோ, எங்களுக்கு வழி கொடுங்கோ அப்படின்னு கேட்குறீங்க. இது நியத்துக்கு வத்திரேகமாக இருக்கேன்னு பகவான் ராமர் ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரனுக்கே வருண தேவத்தை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. இது இல்லை, இந்த ட்ராமாவில் ஒரு பார்ட் இதெல்லாம். இப்போ இந்த கதைனால நமக்கு என்ன தெரியும், இது புரியணும், சரியா? அந்த மாதிரி அப்போ ராமர் வந்து ஆனால் வருண தேவத்தான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. ஒரு சொல்யூஷன் என்னன்னா, உங்கள் வானர சைன்யத்தில் நல நீல அணி 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து ரொம்ப புத்திசாலிகள், ஆர்கிடெக்சர் அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவங்களுக்கு இருக்கிற சக்திக்கு அவங்க அந்த பத்தத்தில் கல் தயார் பண்ணி, கல்லுக்கு மந்திரம் சொல்லி ஏதோ சொல்லி அந்த கல் அந்த ஜலத்தில் போட்டால் மிதக்கும். அப்போது நீங்கள் எல்லோரும் க்ராஸ் பண்ணி போகலாம்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்காக நல நீல ஆர்கிடெக்சர்ஸ்னு தான் ராமர் ஆதேசம் பண்ணார். அவன் கட்டிட்டாங்க, எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ பிராரப்தம்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்ப்பா. நீ கேள்வி கேட்ட அது வந்து ஸோ என்ன சொல்கிற, இப்போது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். பதத்துடைய அர்த்தம் பார்த்தா இப்போது ஈஷஸ்ய ஈஸ்வரத்துவம், பகவானுடைய அந்த கவர்னிங் ஷிப்பு. ஈஷன்னு அர்த்தம் என்ன? ஈக்ஷணாத் சாசனாத் இது ஈஷா, கண்ட்ரோல் பண்ணுறவர், கவர்ன் பண்ணுறவர், எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கிறவர். அதனால் அந்த ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவம் ஓகே தாவத்தா இந்த மாதிரி பிராரப்தத்தையுடைய பவர் சக்தினால அது வந்து நச்ச ஹீயத்தே
பகவானோட ஈஸ்வரத்துவம் ஒன்றும் குறையல, கிஞ்சப்படுத்தி சொல்லலை. அவர் எப்போ ஈஸ்வரன் தான். அவர் உருவாக்குனது அவர் ஸ்டாப் பண்ணுறது என்ன கஷ்டம். அதனால தான் ஈஸ்வரன் மாயா ஒன்றும் பண்ணலையே. நம்ம கேள்வி என்னென்னா, ஈஸ்வரன் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையான்றான். நான் ஈஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு புத்தி கொடுத்துட்டு அறிவு கொடுத்துட்டு எப்படி இருக்கணும் நான் சொல்லி கொடுத்த, நீ அப்படி இருந்தியா? கர்மத்தை இப்படி பண்ணுன்னு நான் சொன்னேன் இல்லை, நீ ஏன் பண்ணல? இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இப்போது எனக்கு எட்டு வந்துட்டு நீ காப்பாற்றன்னு நீ காப்பாத்தான்னு சொல்லிட்டு முழுசாக நீ எனக்கு சரணாகத்தானா கூட நான் பண்ணுறேன்னு சொன்னார்ல பகவத்கீதையில். என்ன பண்ணுறேன்னாரு, தைவீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயம் மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. அதுக்கு தான் படிக்கணும். இதெல்லாம் புரிகிற மாதிரி படிக்கணும். அப்போ தான் கடவுள் என்ன, ஜெகத் என்ன, கர்ம என்ன, ஜீவ என்ன, சில என்ன தான் நடக்கிறது, இவங்களுக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன, எங்கே தான் மாட்டிக்கிட்டோம், எங்கே தான் குழப்பிக்கிட்டுறோம், இதெல்லாம் ஸ்ரவணத்திலோ சத்சங்கத்தினால. அதனால தான் இவ்வளோ விவரமாக படிக்கிறோம் இந்த பஞ்சதசியில். ஸோ ஈஸ்வரத்துவம் தாவதா அந்த பிராரப்தத்துடைய சக்தினால் நச்சிஹீயத்தே, நெவர் டிக்ரேட் ஆகலை, குறைஞ்சி போல, இல்லாமல் ஆகலை. ஏன் எதனாலன்னா ஏஷாம் இந்த இந்த பிராரப்தத்தினால இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் கூட அவசியம் பாவிதா, இது இப்படி நடக்கிறது அவசரம். அந்த ஜீவனுக்கு அவனும் முன்னேறதுக்கு முக்தி அடையிறதுக்கு இந்த மாதிரி தான் நடக்கணுவனேது. இந்த ட்ராமாவில் இந்த கேரக்டர் இப்படி தான் அழனவன்னு சொல்லி இட் இஸ் நெசசிட்டி. யாருக்கு முக்கியமாக அந்த ஜீவன் தன்னை தான் உத்தாரணம் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்டில் பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. என்ன சுத்திப்படுத்தி என்னக்குள்ள விவேக வைராக்கியங்களை வளர்த்துட்டு இந்த அகங்காரம் நானது இல்லாமல் ஆகிறதுக்கு தான் எனக்கு இப்படிப்பட்ட பிராரப்தவனி அதனி இதெல்லாம் நிற்கிறது முன்னாடி. ஆனால் மொத்தம் எல்லாத்தையும் நான் ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம். பாருங்கோ, இங்கே தான் பக்தி, ஈஸ்வரா சரணாகதி, பிரபன்னம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான. ஏன்னா நமக்கு சில வாட்டி இது எவ்வளோ சொல்லி கொடுத்தானே, இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண கன்ஃபியூஷனு இன்னும் சந்தேகங்களாகவே இருக்கு. இப்போ நான் என்ன தான் பண்ணேன், தாங்க முடியலையே. அப்படி ஏன் தாங்க முடியலன்னா அது சொல்லு. ஈஸ்வரனுக்கு முன்னாடி போய் காலை பிடிச்சிக்கிட்டு என்னால் தாங்க முடியலப்பா, என்ன பண்ணுறியோ என்னமோ, என்னை கொஞ்சம் நான் ஹெல்ப்லெஸ் అనేది வரணும் அங்கே. அப்படி தான். அதனால் நெசசரி நான் ஹெல்ப்லெஸ் சரணாகத்தின்னு சொல்லணும்னு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒன்று ஏற்பட்டால் தானே அந்த வைராக்கியம் வரும் ஜீவனுக்கு. ஸோ அவசியம் பாவிதா அப்படி. ஏன்னா அது மட்டும் இல்லை, அப்படி ஈஸ்வரேனையேவ நிர்மிதா, இதெல்லாமே கடவுளே உருவாக்கினார், கடவுளே வச்சுட்டார். கடவுளே அசல் கடவுளே வச்சுட்டு யாருக்கு, நமக்காக. நம்ம யார், நம்ம எங்கே இருக்கிறோம் பாருங்க. அவரே தான் இப்படி இந்த ரூபத்தில். அதனால் இப்போ இந்த சரீரத்து மூலமாக பிராரப்தம் ஏதாவது அனுபவிக்கிறார் நடக்கிறதுன்னா அதோ உள்ளே இருக்கிற அந்த ஈஸ்வரனே தான். என்னுடைய கிருஷ்ணனோ ராமனோ யாரோ என்னுடைய இஷ்ட தெய்வம், கிருஷ்ணனை கஷ்டப்படுறார், கஷ்டப்படட்டும், அப்படி பார்க்கணும். ஸோ இந்த நானன் இண்டிவிஜுவாலிட்டி வரும்போது தானே ஈஸ்வரன் தனியாக வச்சுட்டு நான் ஜீவனாகவே இருக்கிறேன்னு இந்த பேச்செல்லாம் வரும். ஆனால் ஜீவ ஈஸ்வரர் ஒன்று இல்லைன்னு தானே சொல்கிறதுக்கு தானே இவ்வளோ பேச்சு, இவ்வளோ கஷ்டம் சாஸ்திரம். ஸோ ஈஸ்வரனால் நிர்மித்தமாகப்பட்டது அப்படின்னு சொல்லி அடுத்தது அப்போ என்ன பண்ணணும், சீக்கிரம் இந்த பிராரப்தத்தினை மாற்று, பிராரப்தத்தினை சேஞ்ச் பண்ணணும்னு ஒருக்காகவும் இதில் எனக்கு கன்செஷன் கொடு, கோட்டா கொடு, எனக்கு ரிசர்வேஷன் கொடு அப்படின்னு ஒருக்காகவும் டிமாண்ட் பண்ணி கேட்க மாட்டான். ஆனால் நம்ம பக்தி பேரில் பகவானுக்கு எல்லாம் டிமாண்ட் பண்ணுறோம். என்னை பையனுக்கு பரீட்சை பாஸ் பண்ண வைக்கணும், நான்
அந்த பரீட்சை எல்லாம் முடிகிற வரைக்கும் எக்ஸாம் நானும் ராத்திரி சமயம் சாப்பிட மாட்டேன்னு ஒரு அம்மா தாயார் தான். இது என்ன கடவுளை கஷ்டப்படுத்துறது? நான் சாப்பிடாமல் இருப்பேன், நீ அவனை பாஸ் பண்ணவே. இது எல்லாம் பார்த்து பகவான் சிரிப்பார். இது விரதம் இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற வைஸ்வானர அந்த கடவுள் பாப்பம் பசியோடு கஷ்டப்படுவார். அவர் என்ன தான் பண்ணுவார்? இப்படி தான் நம்ம கடவுள் கட்டாயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்துகிறோம். நிறைய பேர் இருக்காங்க இந்த பக்தி பேரில் இப்படிப்பட்ட விரதங்கள் எல்லாம் இப்படிப்பட்டு சொல்கிறதே நிறைய. நான் அப்போ வரைக்கும் சாப்பிட மாட்டேன், ஜலம் கூட குடிக்க மாட்டேன், அப்புறம் நான் முடி வெட்ட மாட்டேன், அவருக்கு எல்லாம் சரியாகி ஹாஸ்பிட்டல் வந்து வர்ற வரைக்கும். இந்த வேண்டுதல் எல்லாம் பகவானுக்கு தேவையில்லை. நம்ம என்ன கேட்கணும்னா, பகவானே இது எல்லாம் நல்லதுக்கு தான் என்ன நடக்கணும் உனக்கு நல்லா தெரியும், ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா இது மட்டும் கேட்கலாம். இது நடக்கும்போது வரும்போது இது தாங்கிக்கக்கூடிய சக்தின்னு எனக்கு கொடு, திதிக்ஷ கொடு, பொறுத்துக்கோன்னார்ல கிருஷ்ணர். ஹே அர்ஜுனா, துக்கம் சுகம் இதெல்லாம் தான் திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்கோ. அதனால தான் சாதன சத்துஷ்ட சம்பத்தில் திதிக்ஷையும் ஒன்றா சொல்லப்பட்டது. சரி, அடுத்தது 158. ரெண்டாவது அனிச்சா பிராரப்தம். அனிச்சா பிராரப்தம் இதுக்கு இன்ட்ரடக்ஷன் முதல்ல என்ன அது என்ன சொல்கிறாரு படிக்கிறோம். பிரஷ்னோத்தராபியாமேவைதத் கம்யதே அர்ஜுன கிருஷ்ணயோः அனிச்சாபூர்வகம் சாஸ்தி பிராரப்தமிதி தச்ருணு. இந்த அனிச்சா பிராரப்தம் பற்றி பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நடுவில் நடக்கிற அந்த சம்வாதம் டைலாகில் இந்த அனிச்சா பிராரப்தம் பற்றி அனிச்சன் அன்டிசைர்டு மேலே சொன்னது வேறு, அது நான் டிசைர் பண்ணி தான் நான் செஞ்சுக்கிட்டுறேன். இது அன்டிசைர்டு அது என்னன்னு அந்த பகவத்கீதையில் அங்கே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானே இங்கே 3 ஸ்லோகங்கள் இனிமேல் வரப்போகிற அனிச்சா பிராரப்தம் பற்றி சொல்கிறதுக்கு 3 ஸ்லோகங்கள் பகவத்கீதையிலிருந்து எடுத்துட்டு சொல்கிறார். அதில் 2 ஸ்லோகங்கள் 159 160 மூணாவது அத்தியாயத்துக்கு சேர்ந்த ஸ்லோகங்கள். 3வது அத்தியாயம் 36 37. அப்புறம் ஒரு ஸ்லோகம் 18வது அத்தியாயத்துக்கு சேர்ந்த 18வது அத்தியாயம்னா கீதை முடிஞ்சு போகிற அத்தியாயம். அங்கேயும் மறுபடியும் இந்த அனிச்சா பிராரப்தம் பற்றி அங்கேயும் சொல்கிறாரு 60வது ஸ்லோகத்தில். ஸோ 3 கீதா ஸ்லோகங்கள் அப்படியே கொண்டு இங்கே விவரிக்கிறார். முதல் அர்ஜுனனும் கேள்வி கேட்கறது. அங்கே பல விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் கர்ம பற்றி, இது பற்றி, நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம், அப்போது அங்கே கேட்குறான் என்ன 159. அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. ஹே வார்ஷ்ணேயா, விஷ்ணு குலத்தில் பிறந்தவனே, விஷ்ணு குலத்தினை காப்பாற்றுறதுக்கு வந்தவனே கிருஷ்ணா, ஆனால் எதனால் இப்போது அயம் பூருஷா, அந்த மனிதன், எந்த மனிதன், யார் அதர்மம் இந்த தப்பு மார்க்கத்திலோ அக்கிரமம் பாபத்தினை செய்யத்தில் ஈடுபடுறானே அப்படிப்பட்ட அவனை பற்றி. ஏன்னா அங்கே அதை பற்றி முன்னாடி விவரணம்
கொடுக்கப்பட்டது. அதனால் புருஷா இல்லைன்னா திஸ் மேன் அப்படின்னு யாருன்னு பார்த்து அங்கே சொல்கிறார் கிருஷ்ணர். முக்கியமாக இந்த பாப்பத்தில் ஈடுபடுறவன் பற்றி தெரிஞ்சும் அதர்மத்தில் அதார்மிகனாக இருக்கு. அப்படிப்பட்ட அவன் கேன பிரயுக்தக எதனால் இவன் ப்ராம்ப்ட் பண்ணப்பட்டு தள்ளப்பட்டு அவனுக்கு யார் அவனை ஊக்கப்படுத்துகிறான், யார் அவனை ஈடுபடுத்துகிறான், அதில் யாருடைய ப்ரெஷர் புரோத்பலத்தினால ப்ராம்ப்டட் பை ஹூம் அனிச்சன்னபி. அதுதான் முக்கியம். அவனுக்கு இச்சை இல்லை, அவனை ஆசைப்படலை, எங்கே மேலே அந்த ஸ்வேச்சா பிராரப்த மாதிரி. இது அனிச்சன்னு பாருங்க அந்த வார்த்தை. அனிச்சன்னா நாட் டிசைர்டு, எனக்கு வேண்டா பண்ணக்கூடாதுன்னு தெரியும் தோணுறது. ஆனால் அபி பலமாக கம்பல் பண்ணப்பட்டு நீ பண்ணிதாகணும் பண்ணு சொல்லிட்டு நியோஜித்த இவ யாரோ இவனை தள்ளுறான், இதில் பலமாக பண்ணு அப்படின்னு கட்டாயப்படுத்துகிற மாதிரி. இது என்னமோ ரொம்ப நியோஜித்த இவன்னு அர்த்தம் ரொம்ப வெல் டிசைன்டு, ஏதோ முன்னாடியே கரெக்டாக பிளான் பண்ணப்பட்டிருக்குன்னு. இது எனக்கு தான் பண்ணக்கூடாது பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன், ஆனால் பண்ணி வைக்கிறதே என்னமோ அது என்ன சக்தி அது. அப்படி அவன் டிசைன் பண்ண மாதிரி முன்னாடியே பாபம் சரதி பாப்பத்தில் ஈடுபடுத்த வைக்கிறது, அவனை பாப்பம் பண்ண வைக்கிறது, பண்ணுறான் அவன் பாபம் சரதி அப்படின்னு அங்கே ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் அங்கே கேள்வி கேட்டான். அதுக்கு பகவான் பதில் கொடுத்தாரு. அடிக்கடிக்கு நம்ம சத்சங்கத்தில் சொல்கிற ஸ்லோகந்தான் மறுபடியும் பை ஹார்ட் பண்ணி பகவான் சொன்ன வார்த்தை காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்தேனமிஹ வைரிணம். ஏஷः காமः ஏஷः க்ரோதः. இங்கே ஏஷः காமஹன்னா அந்த காமம் இங்கே அனிச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம் டிசைர். ஓகே, அந்த அனிச்சா பிராரப்தம் அது திஸ் டிசைர். அப்புறம் குரோதக அதே கோபமாக மாறுறது, கோபமாக மாறுறது. இந்த அனிச்சா பிராரப்தம்னா ஆக்சுவலி யாரோ பண்ண வைக்கலை, இவனுக்குள்ள பல குணங்கள் ரஜோகுண சுபாவம் இதெல்லாம் இருக்குது இவனுக்குள்ள. விவரிக்கிற முதல்ல அர்த்தம் பாருங்கள். குரோதக எது பாருங்க, ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்தினால் உருவாக்கப்பட்ட கோபம் உருவாகி அப்புறம் மகா அசனக, அப்புறம் இந்த காமமே குரோதமாக மாறிச்சு. அந்த குரோதத்தினால் அந்த காமத்தினை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்னது மகா அசனகா. மகா அசனகன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் தீராத பசி. அப்படிப்பட்ட இன்னும் வேணும் இன்னும் வேணுமனே மாதிரி எப்படியாவது வாங்கணும்னே இது அப்படி மாறுமா, பெரிய ஒரு ஃபியூயல் அக்னி குண்டமாக மாறுமா எது இந்த காமம். பின்னாடி ஏன் குரோதம் అనేది ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது. அதனால் இது இதோடைய சுபாவம் என்ன, இந்த குரோதம் குரோதத்தில் யாராவது நல்ல காரியம் பண்ணுவானா, அப்புறம் இந்த காமம் అనేది குரோதத்தோடு சேர்ந்து இருக்கும்போது எப்படி தர்மமாக நல்ல காரியமாக பண்ணுவான். அதனால் மகா பாப்மா இதோடைய சுபாவம் என்னன்னா பாபந்தான். இதோடைய ஸ்வரூபம் சுபாவம் பலம் ஆஃப்டர் எஃபெக்ட்
பாபந்தான், டெரிபிள் சின்ஸ். அதனால தெரிஞ்சுக்கணும், இக இந்த உலகத்தில் இந்த அனிச்சா பிராரப்தம் అనేది நடக்கிறதுன்னா அவங்க அந்த மனுஷருக்குள்ள குரோதம் அதெல்லாம் இருந்திருக்கும், மகா பாப்மா. இக இன் திஸ் வேர்ல்ட் ஏனம் வைரிணம் வித்தி, இதுதான் மனுஷனுக்கு அந்தர்ஷத்ரு. அதனால தான் 6 அந்தர்ஷத்ருகணன் பற்றி சொல்கிறோம் இல்லையா, அரிஷட் வர்க்கங்கள், காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள். அதில் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க், இது எல்லாம் பிரதர்ஸ் தான். இது இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீ கேள்வி கேட்டால் இதுதான் காரணம்ப்பா. அவனுக்கு முதல்ல அனிச்சா பிராரப்தம் అనేది ஆசை, டிசைரு. ஆனால் அவனா ஆசைப்படலே நினைக்கிறான். ஆனால் அது குரோதமாக மாறுறது உள்ளனந்து, குரோதத்தினால ப்ரொபெல் பண்ணப்பட்டு தான் நடக்கிறது. அது கவனிச்சாதான் தெரியும். ஸோ அனிச்சா பிராரப்தம்னா காமம் அனர்த்தம். இங்கே அப்படி சொல்லிட்டு பதில் கொடுத்தாரு பகவான். சரியா? இங்கே அர்ஜுனனுடைய நிலை அந்த பகவத்கீதையில் பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனோடு இருக்கான், ரொம்ப டிப்ரெஷனோடு இருக்கிறான். அப்புறம் அவனு என்ன பண்ணது, அவனுடைய டியூட்டி அவனுக்கு பண்ண தெரியல. அப்படி சந்தர்ப்பத்தில் கேட்டு பேசினது. ஆனால் இப்போது வேதாந்தபரமாக இங்கே நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த பாயிண்ட் நீங்கள் வித்யாரண்ய கொண்டு வராருன்னு சொன்னால் என்னன்னா, இந்த அனிச்சா பிராரப்தம் అనేది ஒன்று இருக்குன்னு அது எப்படி எதினால புரோத்பலமாகி ஒர்க் பண்ணுறது అనేది சொல்கிறதுக்காக நமக்கு இப்போ இந்த வேதாந்தபுரம் இந்த ஸ்லோகத்தின் அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் 161 இதே மறுபடியும் பகவான் 18வது அத்தியாயம் கூட சொன்னார். स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मण कर्तृं नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत्. இது 18வது அத்தியாயத்தில் இது அனிச்சா பிராரப்தம் பற்றி சொல்கிறதுக்கு. ஹே கௌந்தேயா அர்ஜுனா, ஸ்வேன ஸ்வபாவஜேன, ஒருத்தன் அவனுடைய உள்ள இருக்கிற அவனுடைய ஸ்வபாவத்தினால பிறக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஓன் நேச்சர் கர்மணா. அதனால் ஒரு மனிதனை அவனை இது செய்கிறான், இது பேசுகிறான், இப்படி யோசிக்கிறான்னா அது அவனுக்குள்ளே இருக்கிற ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நேச்சர், ஹேபிட். அந்த ஸ்வபாவனால் அந்த கர்மங்களை நிபத்தா, அது கண்டிப்பாக அது பந்திக்கப்பட்டு அது செய்ய வேண்டியதாக இருக்குது. எது கிருத்தம் ந இச்சசி, அவனுக்கு பண்ணணுமனி பாஹ்யமாக மனசில் மேலோட்டம் பார்த்தா அவனுக்கு பிடிக்கல, அவனை செய்யணும்னு நினைக்கல, இஷ்டப்படலை. Do not desire to do. Okay? Kartrum na ichchasi. Tadapi ana kuda, even though மோகத்தினால அண்டர் டெல்யூஷனை அவசியாக. ஆனால் இந்த மோகம் ஏற்படுறதுக்கு காரணம் பகவத்கீதை 2வது அத்தியாயம் அந்த ஸ்லோகம் கூட ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषु उपजायते संगात् संजायते कामः कामात् क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. सम्मोहம் ஆனால் எங்கே தொடங்கிச்சு? தியாயத்தோ, டிசைர். அதனால தான் அந்த டிசைர் అనేది இப்போதைக்கு வெளியில் இங்கே உனக்கு இஷ்டப்படலை இந்த சந்தர்ப்பத்தில். ஆனால் உள்ளே உனக்கு இருக்கிற அந்த சில மோகம்னால, டெல்யூஷன்னால், அவசக மோகாத். ஓகே, சொன்னானும் அது சொல்கிறது நல்லதாக காதுக்கு கேட்டுட்டு இருந்தால் கூட அந்த மனுஷன் பண்ண மாட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன?
கேட்டாச்சு சொல்லியாச்சு கூட பண்ணுறேன்னா உள்ள எனக்கு வந்து ஆல்ரெடி அது பொட்டென்ஷியலாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பாக்கியமாக சப்போஸ் சிலவாட்டி அவனே வாயால் கூட சொல்லுவான், அப்புறம் சொல்லுவான் இல்லைன்னா எனக்கு பண்ணினவனே அசல் இல்லை, இஷ்டமே இல்லை இதில் ஈடுபண்ணவனே, ஆனால் என்னமோ பண்ணிட்டேன் அப்படி. கோபமாக பேசணும், ஒருத்தன் அடிக்கணும்னு எல்லாருக்கும் பிடிக்குமா, இஷ்டமா இருக்காது முதல்ல. ஆனால் வந்துடுது கோபம், அடிக்கிறாங்க, அப்புறம் பேசுவான். ஸோ இந்த மாதிரி அவசக கரிஷ்யத்தை, அது வந்து யூ ஷல் டூ கரிஷ்யசின்னு அர்ஜுனனுக்கு அங்கே நீ நினச்சா பண்ண மாட்டேன்னு இல்லைப்பா, உள்ள அந்த உன்னுடைய ஆல்ரெடி இருக்கிற ப்ரெஷர், அந்த பொட்டென்ஷியல் வாசனாஸ்னால அனிச்சன்னபி இப்போதைக்கு உனக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் யூ ஆர் ஹெல்ப்லெஸ்லி ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தினை கூட 18வது அத்தியாயத்தில் கூட சொல்லியிருக்கார். அப்படி சொல்லி அடுத்தது இப்போ 162 வந்து 3வது பரேட்சா பிராரப்தம். இது தமாஷாவாக இருக்கும். 3வது அது விவரிக்கிறார். நானிச்சந்தோன சேச்சந்தஹ பரதாட்சிண்ய சம்யுதாக சுகதுக்கே பஜந்த்யேதத் பரேட்சாபூர்வ கர்மஹி. இது பரீட்சா, இதுக்கு இன்வைட்டட் ட்ரபிள். ஓகே, ఇట్ ఈజ్ అన్ ఇన్వైటెడ్ ట్రబుల్. సార్ స్వేచ్ఛకి அனிச்சாக்கு பரீட்சைக்கு வித்தியாசம் இருக்கு. இன்வைட்டடுன்னு சொன்னால் இது இவனது இல்லை, ஆக்சுவலாக அடுத்தவங்களது பரீட்சை. ஆனால் இது வேணுமனே வாங்கி இவன் தலைமையில் போட்டுக்குவான். பார்க்குறோம் என்னது அனிச்சந்தா. இங்கேயும் நாட் டிசைடு, இஸ் நாட் டிசைடு. ஆனால் இச்சந்தः அனிச்சந்தः நாட் டிசைரிங், ஆல்தோ எது முந்தாவது சொன்ன மாதிரி. ஆனால் நார் ந இச்சந்தः ஆர் நாட் லைக் டு ஹாவ் டிசைர் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் ஆர் சாரோ. இவனுக்கு అని ஸ்வயேச்சா இல்லை. அப்புறம் இது அனுபவிக்கணும் இல்லை, இன்னொன்று கூட இல்லை, ஜாய் சாரோ. ஆனால் ஹவெவர் ச பரதாட்சிண்ய சம்யுதா, அடுத்தவங்கள மேலே கன்சர்ன். இது முக்கியமாக நிறைய பேர் இதில் மாட்டிருப்போம் லோகத்தில், குருஹஸ்தர்கள். பரதாட்சிண்ய சம்யுதா டியூ டு கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு தயா, அவங்கள மேலே கருணா, தயா, கன்சர்ன்டு, அப்புறம் பாப்பம் அப்படின்னு தோணி அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு சுகதுக்கே சுகத்தனை துக்கத்தனை பஜந்தி, அதை அனுபவிக்கிறதுக்கு தெரியும் இவனுக்கு. அதுதான் இன்வைட்டட் ட்ரபிள். ஏத்தது இந்த எது இருக்கின்றனதோ அதுக்கு பேர் பரீட்சாபூர்வ கர்மஹி. இதே தான் அடுத்தவங்களோடது ஆக்சுவல் அது. ஆனால் அது அடுத்தவங்கள மூலமாக நம்ம தேலமையில் வந்து உளுந்துருது. அதுக்கு நம்ம கூட இன்வைட் பண்ணுறோம், சமர்த்தனம் பண்ணுறோம். இது என்ன பாருங்க, கொஞ்சம் பதார்த்தம் சொல்லிட்டேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியமாக எங்கே நடக்கும் எப்படின்னா, சுற்றி இருக்கிற பந்துகள், அப்புறம் குடும்ப மெம்பர்ஸு மனிதர்கள், அப்புறம் சமாஜத்துக்கு சேவை பண்ணினவன பேரோட, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். பந்துகள் தானே, நம்ம பந்துகள் தான் அப்படின்னு. எதனாலன்னா அவங்கள மேலே இருக்கிற அந்த மமகாரத்தினால, இல்லை தயான்னு சொல்லுங்க, இல்லைன்னா கருணைன்னு சொல்லுங்க, கன்சர்ன் சொல்லுங்க, அந்த சுக துக்கங்கள் வந்து அது ஆக்சுவலாக நம்ம மேலே போட்டுக்க வேண்டியதே இல்லை. ஆனால் அது நமக்கு நம்மளை தான் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம துக்கப்படுறோம், சுகப்படுறோம், அனுபவிக்கிறது. உதாரணத்துக்கு நிறைய மெஜாரிட்டி பேரண்ட்ஸு
ஓகே, இந்த உலகத்தில். இல்லை புராண கதையில் உதாரணம் எடுத்து சொல்லணும்னா பீஷ்மர் பாருங்க. பீஷ்மர் கிருஷ்ணன் அவ்வளவு பூஜிக்கிறார், ஆராதிப்பார். பீஷ்மருக்கு கிருஷ்ணனுடைய பெருமை தெரியும், எல்லாம் தெரியும். கடைசியில் கூட பார்த்தோம் பீஷ்மஸ்துதி எல்லாம். ஆனால் கூட நான் இந்த இவங்களுடைய கௌரவர் துரியோதனை இவங்களுடைய வீட்டில் இவங்க ராஜமாளிகையிலேருந்து இவங்க சாப்பாட்டு நான் சாப்பிட்றேன், அதனால் நான் எனக்கு இது அதர்மம் தெரிஞ்சால் கூட நான் இது விட்டு வர முடியாதுன்றான் பாருங்க. பரீட்சா பிராரப்தம். ஆனால் அதே இடத்துல அங்கே பாருங்க விதுரர் என்ன பண்ணார். விதுரர் என்ன பண்ணார், எப்போ இந்த யுத்தம் நிறுத்த முடியாது, இது நடக்க போகிறது நாளைக்குன்னு சொன்னால் அன்றைக்கி சாயங்காலம் சொல்ல வேண்டியது மறுபடியும் கடைசியாக அண்ணன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லி துரியோதனை கிட்ட திட்டு வாங்கிட்டு கூட எதுவுமே துவேஷம் எதிர்க்கு காட்டாமல் பரிவராஜுக்கு நான் போயிட்டார். பீஷ்மர் போக வேண்டிதானே. அப்படி பாருங்க, 2 கேரக்டர்ஸ் அங்கே இருக்கு, போலியே. அதே மாதிரி இல்லை தசரதனுடைய வாழ்க்கையை பற்றி எடுத்த இவர் ஒரு சரி குழந்தைகள் இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தை பிறந்தா எல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கு. ஓகே, இப்போ அவன் கொஞ்சம் பெருசும் ஆகிட்டான், ராஜா ஆக வேண்டியது பண்ண முடியாமல் ஆயிடுது. ஸோ வாட், அதுக்கு போய் அவ்வளோ துக்கப்பட்டு அந்த துக்கத்தினால வியாதிகிரஸ்தனாகி அப்படி அந்த துக்கத்தினால வந்த வியாதினாலே சரீரம் விட்டு மரணம் ஏற்படணும். ஏன் அறிவே இல்லையா என்ன? எவ்வளோ தபஸ், 60,000 வருஷம். தசரதனுக்கு ராமர் பிறக்கும்போதோ 60,000 வருஷம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் இருந்தார். இவர் காட்டுக்கு போன உடனே இறந்து போயிட்டான். பரீட்சா பிராரப்தம். ராமருக்கு என்னமோ கஷ்டம், கை சாபம் இதெல்லாம். அவர் போகிற நேரம் கிளம்பி போகும்போது சரிப்பா நீ காட்டுக்கு போ, நானும் இப்போ வயசாகி போச்சு, எனக்கு எதுவுமே வேண்டாம், பரதன் ராஜ்யம் பண்ணிக்கிட்டோம், நானும் தபஸுக்கு போகிறேன்னு சொல்லலாம் இல்லையா? சொன்னானா தபஸுக்கு போகிறேன்னு தசரதன்? ஆனால் நல்லா தபஸ்விதா தர்மக்னந்தா எல்லாம் இருந்ததுனால தானே அவதாரம் எடுத்துகிட்டு பகவான் அங்கே பிறந்தார். சாதாரணமாக பிறந்தார். எல்லாம் இது தெரிஞ்சு கூட ஏன் அந்த துக்கத்துலேருந்து வெளியே வரும்னு பரீட்சா பிராரப்தம். சரி, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கிட்ட வருவோம். பீஷ்மர் தசரதனை பற்றி சொன்னால் அப்படியே ஆன்னு நல்லா கேட்போம் கதை. ஆமாம் அப்படி தான். அந்த பையனை பற்றி, நம்முடைய பொண்ணு குழந்தைன்னு பற்றி, பேத்தி பேரன் பற்றி, அவங்கள எல்லாரும் அவங்களுக்கு விரும்புகிறது என்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு மனசு உறுத்துறதே. சத்சங் கொடுக்க போகாமல் சில பாட்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமே, பேபி ஷீட்டிங்கு அந்த ஷீட்டிங்கன்னு. நிறைய எல்டர்ஸ் இந்த மாதிரி ரிட்டையர்டு பீப்புள் எல்டர்ஸ் நான் வீட்டுக்கு காவலியாக இருக்கணும், கிராண்ட் சில்ட்ரன்னு பார்த்துக்கணும், அதனால் சத்சங்கத்துக்கு இப்போ வர முடியாது இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இது 3 குணங்களாக கூட பிரித்து நம்ம இந்த 3 பிராரப்தங்களை கவனிச்ச இச்சா பிராரப்தம் தமோ குணத்தினால் ஏற்படுறது. அது நான் இப்போ விவரிக்கலை, ஜஸ்ட் பாயிண்ட். ஷியர் ஹேபிட் ஆஃப் தமோ குணனால தான். அனிச்சா பிராரப்தம் ரஜோகுணத்தினால. பரேட்சா பிராரப்தம் சத்துவகுணனால். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது, நல்லவங்களாக இருப்பாங்க, சொல்கிறது நல்லா இருக்கும், கேட்குறான். நான் சமாஜத்துக்காக தான் பண்ணுறேன், சமாஜத்துக்காக உயிர் விடுறேன், எல்லாம் பண்ணுவான். ஆனால் பிரம்ம ஜானம் அடையிறதுக்கு சத்சங்கம் வேண்டாம் பாருங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படி சத்துவகுணத்தினால. ஆனால் இது சுவாமி சொல்லுவார், இந்த சத்துவகுணத்தினால் ஏற்படுற இது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னுவார். ஏன்னா இது ரொம்ப அப்சஷன் வித் குட்னஸ். நான் நல்ல தாத்தா நல்ல பாட்டி எந்த குழந்தைகளை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும், அவங்களுக்காக என்ன சத்சங்கம், என்னுடைய சிரவணம், தியானம், பிரம்மஜானம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவேன். நான் ரொம்ப குட்டு எல்லாருக்கும் குட்டி கொடுக்கறதுக்கு. இது பெரிய ஏமாறுத்தல். அதனால் அப்சஷன் வித் குட்னஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் கிளென்லினஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அப்சஷன்னால் அது குட்னஸ் தான், ஆனால் அது அட்டாச்மெண்ட் ஆகும்.
அதே மாதிரி டூ மச் கன்சர்ன்ட் அபவுட் தி சில்ட்ரனை. எதுக்கு? எவ்வளவோ பெருசாகிட்டாங்க, அவங்கள பண்ணிட்டோம், பண்ணி முடிச்சிட்டோம். அது நிம்மதி இருக்க வேண்டியது தானே. ஆனால் இருக்கிறதா? அப்போ தானே நம்ம சாதனையில் நம்ம ஈடுபட முடியும். அதனால் சத்சங்கம் விட்டு கொடுக்கறதுக்கு எவர் ரெடி. ஆனால் இந்த பரீட்சா பிராரப்தத்தின தலைமையில் போட்டுக்கிறதுக்கு மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னை விடுறதில்லை, எனக்கு அப்படி தான் இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு. என்ன அப்படி இப்படின்னு என்ன ஆகும்? மேக்ஸிமம் அவங்க கோச்சிக்கட்டும், நல்லவங்க இல்லைன்னு சொல்லட்டுமே. வாங்கிக்கோ, குட்னஸ்ன்னு விரும்புகிறேன்ல. ஆனால் பகவானை ஒன்று நீ குட்டுன்னு சொல்லணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி இந்த சத்வகுணம் ஓரியன்ட் பரீட்சை அகங்காரத்தின் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி என்ன பண்ணும்? இப்போ கடைசியில் ஹெல்ப்லெஸ் குட்னஸ், இவன் ஹெல்ப்லெஸ் ஆகிடுவான். இங்கே தான் இந்த ஹெல்ப்லெஸ் குட்னஸில் தான் நிறைய பேர் பரீட்சா பிராரப்தத்தில் தான் லோகத்தில் எல்டர்லி ஓல்டு பீப்புள். சரி, இப்படி 3 குணங்களை கூட நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.